ஹலோ 10th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்டு தமிழ் பப்ளிக் எக்ஸாமுக்கான வெரி இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். 10ஆம் வகுப்பு தமிழ் பொதுத் தேர்வில் நிச்சயமாக கேட்கப்படும் வினாக்கள் 2025 பப்ளிக் எக்ஸாமுக்கான டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ தமிழில் வந்து சென்டம் எடுக்கிறது ரொம்பவே ஈஸி தான். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் சென்டம் வந்து போட மாட்டாங்க. பட் இப்போலாம் வந்து நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுனீங்கன்னாவே 100க்கு 100 போடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மட்டும் இல்லாமல் எழுதுங்க. ஸோ பட் என்னென்ன கொஸ்டின் படிக்கணும் அப்படின்னு தெரியணும்ல, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நீங்கள் இப்போ தான் தமிழ் எக்ஸாமுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் கூட அதுக்கேற்ற மாதிரி தான் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இதை படித்தாவே வந்து நீங்கள் கேட்குற குருவினா, சிறுவினா, இலக்கணத்திலிருந்து கேட்குற கொஸ்டின்ஸ், நெடுவினா எல்லாமே அட்டன் பண்ணிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் 10th ஸ்டூடெண்ட் நம்ம கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோடைய PDF வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுவேன். ஸோ வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ தான் நான் போடுற அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோட PDFலாம் வந்து நீங்கள் பார்க்கலாம். நிறைய மாடல் கொஸ்டின் பேப்பர் ஷேர் பண்ணுவேன், ஓகே? ஸோ இந்த வீடியோவில் வாங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அகைன் சொல்கிறேன், மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குருவினா கொஸ்டின் நம்பர் 16 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விடைக்கேற்ற வினாயமைக்கு, அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கொஸ்டின் ஃபார்மெட்டில் எழுதி அதுக்கு கடைசியில் ஒரு கொஸ்டின் மார்க் போடணும், ஓகேங்களா? ஸோ அது ஈஸியாக நீங்கள் எப்படி வேணாலும் எழுதலாம், ஓகேங்களா? ஸோ இது கன்ஃபார்ம் அட்டன் பண்ணிடுவீங்க, ஓகே? மொத்தம் 4 அட்டன் பண்ணணும், அதில் 1 இது வந்து அட்டன் பண்ணிடுவீங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்தது 21வது கொஸ்டின் திருக்குறள் கட்டாய வினா. ஸோ மனப்பாட திருக்குறள் எல்லாமே படிச்சுக்கோங்க. அது 1 2 பேலன்ஸ் நீங்கள் 2 கொஸ்டின் எழுதணும். அதுக்கு நீங்கள் படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மண்ணும் சிலம்பே மணிமே கலை வடிவே முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவோமே. இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள காப்பியங்களை தவிர எஞ்சியுள்ள 50 காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. வெரி இம்பார்ட்டன்ட். வசன கவிதை குறிப்பு வரைக ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். மா அல் பொருளும் இலக்கண குறிப்பும் தருக, மிக முக்கியமான ஒரு வினா. இரடி பொம்மல் பெருகுவீர், இத்தொடர் உணர்த்தும் பொருளை எழுதுக. விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக. கொடுப்பதுவும் துய்ப்பதுவும் இல்லார்க்கு அடுக்கிய கோடின் உண்டாயினும் இல், இக்குறட்பாவில் வரும் அளபடைகளை எடுத்து எழுதுக. நச்சப்படாதவன் சொல், இத்தொடரில் வண்ணமிட்ட சொல்லுக்கு பொருள் தருக. உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் கலர் பண்ணியெல்லாம் காமிக்க மாட்டாங்க, மேபி அண்டர்லைன் பண்ணிவிட்டு அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் தருக, அந்த மாதிரி கேட்கலாம், பார்த்துக்கோங்க. மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையும் ஆங்கும் பாங்கு குறித்து எழுதுக. வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி என்பதற்கு சான்று தருக. பாசவர் வாசவர் பல்நிலை விளைஞர் உமனர் சிலப்பதிகாரம் காட்டும் இவ்வணிகர்கள் யாவர். வெரி இம்பார்ட்டன்ட். அவ்வையம் குறிப்பு வரைக. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. உங்களுக்கு குருவினா அட்டன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 4, அடுத்து 5 குருவினா அட்டன் பண்ணணுமா, அகைன் 10 மார்க்கு. ஸோ அதுக்கு நீங்கள் படிக்க வேண்டியது வேங்கை என்பதை தொடர் மொழியாகவும் பொது மொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. தண்ணீர் குடி தயிர் குடம் ஆகிய தொகைநிலை தொடர்களை விரித்து எழுதுக. மேலும் தொடரில் அமைக்க வினா எத்தனை வகைப்படும் அவை யாவை, விடை எத்தனை வகைப்படும் அவை யாவை. இது 1 வேர்ட்லையும் சம்டைம்ஸ் கேட்பாங்க. வினா எத்தனை வகைப்படும், வினா டேஸ் வகைப்படும், அப்படி 6 வகை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி விடை 8 அந்த மாதிரி கேட்கலாம், பார்த்துக்கோங்க. அடுத்தது எழுது என்றால் வெரி இம்பார்ட்டன்ட் என்பது விரைவு காரணமாக எழுது என்றால் ஆனது. இதே மாதிரி சிரித்து பேசினால் என்பது எவ்வாறு அடுக்கு தொடராகும் அப்படிங்கிறப்ப சிரித்து பேசினால், ஓகேங்களா? ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். அமர்ந்தான் பகுபத உறுப்பிலக்கணம் தருக. புறத்திணைகளில் எதிரெதிர் திணைகளை அட்டவணைப்படுத்துக. குறள் வெண்பாவின் இலக்கணத்தை எழுதி எடுத்துக்காட்டு தருக. வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 9 கொஸ்டின் பார்த்துக்கங்க, நீங்கள் 5 அட்டன் பண்ணுறதுக்கு, ஓகே? சிறுவினா நீங்கள் 2 சிறுவினா அட்டன் பண்ணணும். செய்யுள் 2, உரைநடையில் 2, இது மாதிரி, ஓகேங்களா? ஸோ அதில் நீங்கள் படிக்க வேண்டியது 1 10 வினா வந்துடும். பேராகிராஃப் கொடுத்து அதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அந்த பேராகிராஃபை வாசித்து பார்த்தா நீங்களே அதுக்கு ஆன்சர் பண்ணிடுவீங்க. இன்னொன்று எழுதுறதுக்கு நீங்கள் படிக்க வேண்டியது புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. இதுபோல் இளம் பெயர்களை 5 தொடரில் அமைக்க. சோலை காற்றும் மின்விசிறி காற்றும் பேசிக்கொள்வது போல் ஒரு உரையாடல் அமைக்க. சம்டைம்ஸ் வந்து பூங்காற்றும் மின்விசிறி காற்றும்னு கூட கேட்கலாம், பார்த்துக்கோங்க. தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. உங்களுக்கு இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருகிலிருந்து கம்பல்சரி ஒன்று வரும். ஸோ தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. உங்களுக்கு இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக டைப்ல இருந்து கம்பல்சரி ஒன்று வரும், பார்த்துக்கங்க. ஜெயகாந்தன் தம் கதை மாந்தல்களின் சிறந்த கூறுகளை குறிப்பிட தவறுவதில்லை என்று அசோகமித்திரன் கூறுகிறார். இக்கூற்றை மெய்ப்பிக்கும் செயல் ஒன்றை தர்க்கத்திற்கு அப்பால் கதை மாந்தர் வாயிலாக விளக்குக. வெரி இம்பார்ட்டன்ட். இது பார்த்துக்கங்க. அடுத்து நீங்கள் அகைன் 2 சிறுவினா. ஸோ இது வந்து 34, இது செய்யுள்லேருந்து கேட்குறது. மனப்பாட பாடல் 1 கம்பல்சரி கேட்டுருவாங்க, நீங்கள் எழுதி தான் ஆகணும், கட்டாய வினா. அப்போ இன்னும் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணணும். அதுக்கு நீங்கள் படிக்க வேண்டியது தமிழ் அழகனார் தமிழையும் கடலையும் இரட்டுறு மொழியும். உங்களுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கலைஞரை பற்றின ஒரு பாடம், ஒரு யூனிட் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த யூனிட்லேருந்து இது புதுசாக ஆட் பண்ணியிருக்கனால இந்த தடவை அதிலிருந்து கொஷின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ அதனால் அந்த யூனிட்டில் உள்ள கொஸ்டின், அந்த பர்டிகுலர் லெசனில் உள்ள கொஸ்டின் மட்டும் எல்லாமே பார்த்துக்கோங்க, ஓகே? ஸோ அடுத்தது தமிழ் கூத்தன் ஆற்றுப்படுதலை கூத்தராற்றுப்படை எவ்வாறு காட்டுகிறது. மாளாத காதல் நோயாளன் போல் என்னும் தொடரில் உள்ள ஓமை சுட்டும் செய்தியை விளக்குக.
மன்னன் இடைக்காடனார் என்ற புலவருக்கு சிறப்பு செய்தது ஏன்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். விளக்கம் தருக. முதல் மழை விழுந்ததும் என்னவெல்லாம் நிகழ்வதாக கூப்பாரா கவி பாடுகிறார்? சித்தாரின் மனச்சுமைகள் செங்கற்கள் அறியாது. இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. ஸோ இந்த வினாக்கள் எல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு மொழிபெயர்ச்சி திறனிலிருந்து 2 3 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணணும். அதுக்கு அணியை பொறுத்தளவில் நிரல் நிறை அணி, உவமை அணி, தற்குறிப்பேற்ற அணி, வஞ்ச புகழ்ச்சி அணி, இந்த 4 அணி பார்த்துக்கோங்க. ஆசிரியப்பாவின் இலக்கணம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி குறள் வெண்பாவின் இலக்கணம் பார்த்துக்கோங்க. வினா வகைகளை சான்றுடன் விளக்குக. ஆற்று நீர் பொருள்கோள் சான்றுடன் விளக்குக. அழகீட்டு வாய்ப்பாடு பார்த்துக்கோங்க. செய்யுள் நெடுவினா. அடுத்து நீங்கள் நெடுவினா படிக்கணும்ல. ஸோ நெடுவினாவை பொறுத்தளவில் நெடுவினாவை பொறுத்தளவில் நீங்கள் செய்யுள்ளிருந்து படிக்க வேண்டிய நெடுவினா, முல்லைப்பாட்டில் உள்ள நெடுவினா, சிலப்பதிகாரம், கம்பராமாயணம், மலைப்படுகடம், இந்த 4 லெசனில் உள்ள நெடுவினா வந்து பார்த்துக்கோங்க. அதே உரைநடையில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலை அழகுற விவரித்து எழுதுக. நாட்டு விழாக்கள், விடுதலை போராட்ட வரலாறு, நாட்டின் முன்னேற்றத்தின் மாணவர்கள் பங்கு, இதெல்லாம் கொண்டு ஒரு கட்டுரை மாதிரி, ஓகேங்களா? ஸோ அது மேடை உரை எழுதணும். அடுத்து தமிழின் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்பு, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. துணைப்பாடத்தை பொறுத்தளவில் புயலிலே ஒரு தோணி கதை. துணைப்பாடத்தை பொறுத்தளவில் புயலிலே ஒரு தோணி எதுக்கு அடிக்கடி வருதுன்னா, இது கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சப்ஸ்கிரைபர்ஸ் தான். வீடியோ இந்த தமிழ் வீடியோ மட்டுமே கிட்டத்தட்ட 10 ஷார்ட், அதாவது எப்படி சொல்கிறது, 10 டேக்காக எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் கம்பைன் பண்ணணும். நீ கால் வர ரெக்கார்டிங் கட் ஆயிடுது, புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஓகேவா? சாரி. புயலிலே ஒரு தோணி, அது அன்னமையா, அந்த கோபுலபுரத்து மக்கள், அது பார்த்துக்கோங்க. அழகிரிசாமியின் ஒருவன் இருக்கிறான் சிறுகதை. ஸோ இந்த 3ம் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வினாக்கள். ஸோ இதெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுடைய ஃபஸ்ட்டு பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்ச அளவுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்க பாருங்கள். ஓகே, ஆல் தி பெஸ்ட். துணைப்பாடத்தை பொறுத்தளவில் புயலிலே ஒரு தோணி எதுக்கு அடிக்கடி வருதுன்னா, இது கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சப்ஸ்கிரைபர்ஸ் தான். வீடியோ இந்த தமிழ் வீடியோ மட்டுமே கிட்டத்தட்ட 10 ஷார்ட், அதாவது எப்படி சொல்கிறது, 10 டேக்காக எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் கம்பைன் பண்ணணும். நீ கால் வர ரெக்கார்டிங் கட் ஆயிடுது, புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஓகேவா? சாரி. புயலிலே ஒரு தோணி, அது அன்னமையா, அந்த கோபுலபுரத்து மக்கள், அது பார்த்துக்கோங்க. அழகிரிசாமியின் ஒருவன் இருக்கிறான் சிறுகதை. ஸோ இந்த 3ம் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வினாக்கள். ஸோ இதெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுடைய ஃபஸ்ட்டு பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்ச அளவுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்க பாருங்கள். ஓகே, ஆல் தி பெஸ்ட். துணைப்பாடத்தை பொறுத்தளவில் புயலிலே ஒரு தோணி எதுக்கு அடிக்கடி வருதுன்னா, இது கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சப்ஸ்கிரைபர்ஸ் தான். வீடியோ இந்த தமிழ் வீடியோ மட்டுமே கிட்டத்தட்ட 10 ஷார்ட், அதாவது எப்படி சொல்கிறது, 10 டேக்காக எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் கம்பைன் பண்ணணும். நீ கால் வர ரெக்கார்டிங் கட் ஆயிடுது, புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஓகேவா? சாரி. புயலிலே ஒரு தோணி, அது அன்னமையா, அந்த கோபுலபுரத்து மக்கள், அது பார்த்துக்கோங்க. அழகிரிசாமியின் ஒருவன் இருக்கிறான் சிறுகதை. ஸோ இந்த 3ம் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வினாக்கள். ஸோ இதெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுடைய ஃபஸ்ட்டு பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்ச அளவுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்க பாருங்கள். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.